இன்னைக்கு நம்ம இந்த பாட்காஸ்ட் சீரீஸில் யாரோட பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர் நேஷனல் வாலிபால் பிளேயர் மிஸ்டர் நாகேஸ்வரனோட தான். வெல்கம் டு A1 ஸ்போர்ட்ஸ் சென்ட்ரல். உங்கள் பீரியடில் நீங்கள் ஒரு ஃபார்மர் வாலிபால் பிளேயர்ன்றனால இந்த கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்குறாங்க. ஸ்போர்ட்ஸ் உங்கள் பீரியடில் என்ன மாதிரி ஸ்டாண்டர்ட் இருந்துச்சு, இப்போது என்ன மாதிரி ஸ்டாண்டர்ட் இருக்குது? ஒரு 15 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா இவ்வளோ எக்ஸ்போஷர்ஸ் கிடையாது, இவ்வளோ சோஷியல் மீடியாஸ், இவ்வளோ லீக்ஸ் இதெல்லாம் கிடையாது. அப்போ வந்து நாங்கள் விளையாடும் போது இப்போ காலேஜஸ் டோர்னமெண்ட்ஸ் நடக்கும், யூனிவர்சிட்டிஸ் டோர்னமெண்ட்ஸ் நடக்கும், நேஷனல்ஸ் டோர்னமெண்ட்ஸ் நடக்கும், இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்ஸ் நடக்கும். ஒரு குறிப்பிட்ட ஒரு டோர்னமெண்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணியே நாங்கள் போயிட்டுருப்போம். ஸோ அது வந்து ரெகுலராக இயர் ஆன் இயர் நடக்கிற டோர்னமெண்ட்ஸு. ஸோ எங்கள் ப்ராக்டிஸ் ஷெட்யூலு, எங்கள் ஆஃப் சீசன், ஆன் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா இதை ஃபோக்கஸ் பண்ணியே போயிட்டுருப்போம். ஃபுட்பால் லீக் நடக்குது, பேஸ்கெட்பால் லீக் நடக்குது, வாலிபால் லீக் நடக்குது, கபடி, ஒவ்வொரு கேமும் வந்து லீகை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கிரிக்கெட் லீக் அப்புறம். ஸோ வந்து இப்போது பசங்களுக்கு விளையாடுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. ஒரு லீக் உள்ள போனாங்க அப்படின்னா மினிமம் வந்து ஒரு பர் இயருக்கு அட்லீஸ்ட் ஒரு 30 lakhs அவங்க ஏர்ன் பண்ணுற ஒரு இது வந்துருச்சு. ஸ்போர்ட்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் கண்டிப்பாக இம்ப்ரூவைஸ் ஆகிருக்கு, அண்ட் லைஃப் ஸ்டைலும் இம்ப்ரூவைஸ் ஆகிருக்கு பிளேயர்ஸுக்கு. அந்த டைமில் இருக்க பிளேயர் ஸ்டாண்டர்டும் இப்போ இருக்க ஸ்டாண்டர்டும் ஒன்றா இருக்கா? எக்ஸாம்பிள், அப்போ இருக்க பிளேயர்ஸோட ஸ்டெமினா ஸ்ட்ரென்த்தும் இப்போ இருக்க பிளேயர் ஸ்டெமினா ஸ்ட்ரென்த்தும் ஒன்றா இருக்கா, இல்லை குறைஞ்சிருக்கா, கூடியிருக்கா? 15 இயர்ஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து இவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாஸ் இருக்குது, ப்ளஸ் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எப்போ பார்த்தாலும் மொபைலில் இருப்பாங்க. இப்போ நாங்கள் கிரவுண்டுக்கு போகிறோம், மார்னிங் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பீரியடில் என்னென்னா ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு வந்து ஒரே ஒரு வேலை தான் இருக்கும், சாப்பிடணும், ரெஸ்ட் எடுக்கணும். திருப்பி மறுபடியும் 10 AM வெயிட் ட்ரைனிங் செஷன் ஆரம்பிக்கும், சாப்பிடணும், வெயிட் ட்ரைனிங் பண்ணணும், வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் ஈவினிங் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு வந்து சாப்பிடணும், ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஒரே ஒரு ஃபோக்கஸ் தான், விளாடணும், சாப்பிடணும், ப்ராப்பர் ரெஸ்ட் எடுக்கணும். இதில் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து பிளேயர்ஸோட ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ரெஸ்டிங் எவ்வளோக்கு எவ்வளோ ரெஸ்டிங் கொடுக்குறோமோ அப்போ தான் வந்து திருப்பி பாடி ரெக்கவர் ஆகி திருப்பி மறுபடியும் ட்ரைனிங் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா இப்போது பசங்க வந்து ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் ரெஸ்ட் எடுக்கிற பீரியடில் இப்போ ஒரு 2 hours ரெஸ்ட் எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு 45 minutes வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. ஃபோனில் நிறைய கண்டென்ட்ஸ் இருக்கும். ஸோ அதுவே பிரெயின் டயர்ட் ஆயிடுது நிறைய பேத்துக்கு. ஸோ அதனால் ப்ராப்பர் ரெஸ்டிங் இல்லாதனால அவங்களோட ட்ரைனிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே, ட்ரைனிங் ரெக்கவரி, பாடி ரெக்கவரி எல்லாமே கம்மியாக வரதுனால அஃப்கோர்ஸ் இது வந்து டவுன் ஆக தான் செய்யுது பிளேயர்ஸுக்கு. இது ஒரு நல்ல சஜஷன். இது இப்போ இருக்க கரண்ட் பிளேயர்ஸ்லாம் இதை பார்த்து ஃபாலோ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒரு கேமை ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது, நிறைய சான்சஸ் இருக்குது. எங்கள் பீரியடில் பார்த்தீங்கன்னா 2004, 2005 to 2010 இந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டாண்டர்ட் வந்து இப்போ இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஸ்டாண்டர்டுக்கு இருக்கும். இப்போ நான் அப்போ எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் வந்து சேதுவில் படித்தோம். அப்போ வந்து ஒரு நல்ல ஒரு டீம் இருந்துச்சு. ஸோ அப்போ சேது டீம் வந்து SRMs, சத்யபாமா, இந்த மாதிரி ஒரு டாப் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நாங்கள் SRM, சத்யபாமா இவங்க தான் டாப் காலேஜஸ் அப்போது. ஸோ எங்களுக்குள்ளேயே ரொம்ப காம்படிட்டிவாக இருக்கும். ப்ளஸ் இந்த 3 காலேஜஸ்மே வந்து டிபார்ட்மெண்ட் கூட ஆடும்போதும் அவ்வளோ காம்படிட்டிவ் ஆடுவோம். இப்போ நாங்கள் வந்து அந்த டைமில் ICF வின் பண்ணியிருக்கோம். ஸோ சதர்ன் ரயில்வேஸ் காலேஜ் டீமில் இருக்கும்போதே ICF டிபார்ட்மெண்ட் டீமை வின் பண்ணியிருக்கீங்கன்னா ஆமாம், பெரிய விஷயம். ஆமாம், ICF டீம் வின் பண்ணோம். சதர்ன் ரயில்வேஸ் கூட ஒரு மேட்ச் ஆடணும், அதுவும் டஃப்பாக ஆடுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து அப்போ வந்து டிபார்ட்மெண்ட் டீமும் நாங்களும் வந்து ஒரே ஸ்டாண்டர்ட் ஆடுவோம். என்ன ஒன்று டஃப்னஸ் இருக்கும், ஈக்குவல் டஃப்னஸ் இருக்கும். ஆமாம். ஸோ எங்கே அது பீட் ஆகும்னா ஒரு கிரிட்டிக்கலான டைமில் வந்து டிபார்ட்மெண்ட் பிளேயர்ஸ் அவங்க எல்லாம் நிறைய மேட்சஸ் ஆடுறதுனால அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அந்த டைமில் கொஞ்சம் கிளிக் ஆயிரும், அந்த டைமில் அவங்க வின் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நெக் டு நெக்காக தான் மேட்சஸ் போகுமே தவிர ரொம்ப அவுட் ரைட்டாக அடிக்கிற மேட்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். மோர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால அதை யூஸ் பண்ணி அவங்க வின் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து நாங்கள் மதுரையில் இருந்தோம் எங்கள் டீமு. ப்ளஸ் சத்யபாமா அண்ட் SRMலாம் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருந்தாங்க. அவங்க நிறைய லீக் ஆடுவாங்க, சிட்டி லீக் நடக்குவாங்க, A டிவிஷன், B டிவிஷன், இந்த மாதிரி நிறைய லீகாக நடக்குவாங்க. ப்ளஸ் அவங்க டிபார்ட்மெண்ட் டீமோட ஆடுற ஃப்ரீக்வன்சியும் ரொம்ப அதிகம். அதனால மோர் அண்ட் மோர் அவங்க ஈக்குவல் ஆடுறதுனால அவங்களுக்கு இப்போ ஒரு 5 மேட்ச் ஆடுறாங்கன்னா அவங்க 2 மேட்ச் வின் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம இங்கேருந்து போய் எப்பயாச்சும் ஒரு நாள் தான் ஒரு டிபார்ட்மெண்ட் ஆடுறோம். ஸோ அதனால அந்த வின் ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்போ.